ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் இஸ்மாயில். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐ எம் ஆயிதா. உங்ககிட்ட ஒரு விஷயம் உங்கள்கிட்ட இன்றைக்கி சொல்லணும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வீட்டில் மத்தியானம் நான் சாப்பிடல. அது பதிலாக நான் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் சோறு தான் சாப்பிட்டேன். என்ன பார்த்தீங்கன்னா, என் பொண்ணு இன்றைக்கி லஞ்சு ஸ்கூலுக்கு என் பாப்பாவை கூப்பிடலான்னு மாஹிதா கூப்பிடலான்னு போயிருந்தேன். மத்தியானம் வேலை சீக்கிரமாக முடிச்சுட்டேன். என் பாப்பாவை கூப்பிடலான்னு போனால் என் பாப்பா பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மத்தியானம் லஞ்சில் மக்ரூனி சொல்கிறாங்களே பாஸ்தா, அது செஞ்சு கொடுத்துருந்துச்சி. அது மட்டும் சாப்பிட்டு எனக்காக பார்த்தீங்கன்னா ஸ்கூல் சாப்பாடு என்ன போட்டாங்க பார்த்தீங்கன்னா சாம்பார் சாதம், அவிச்ச முட்டை அண்டு சுண்டல் போட்டுருந்தாங்க. இன்றைக்கி ஸ்பெஷலாக சுண்டல் வாரத்துக்கு ஒரு நாள் தான் போடுறாங்களா. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சுண்டல் போட்டிருந்தாங்க. சுண்டல் பார்த்தீங்கன்னா வீட்டு இது மாஹிதாவுக்கு வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என் பையனை கூப்பிடலான்னு போயிருந்தேன். அயானை இது நிற்கிறான் பாருங்கள். அயானை கூப்பிடலான்னு போயிருந்தேன். ஹை போல்றேன். அவன் பார்த்தீங்கன்னா என் மேலே கோவம் வைக்கிறான். ஏன்னு பார்த்தீங்கன்னா மாடி மேலே என் பாப்பாவை கூப்பிட்டு வந்தேன்ல, மாஹிதாவை கூப்பிட்டு வந்ததுக்கு அவன் என்னத்துக்கு வர்றான் மாடியில், நான் மட்டும்தான் வருவேன்னு சொல்லி ஐயான் பையன் பார்த்தீங்கன்னா என்கிட்ட சண்டை போட்டுன்னு இருக்கான். எதுக்கு பார்த்தீங்கன்னா மாஹிதா மட்டும் வருது, அவனெல்லாம் கூப்பிட்டுன்னு வரக்கூடாது, நான் மட்டும் தான் வருவேன்னு என் பையன் பார்த்தீங்கன்னா ஐயான்னு என்கிட்ட சண்டை போடுறான். என்னத்த சொல்கிறது, ஏன்னா ரெண்டும் என் குழந்தைங்க தான், என் உசுருங்க ரெண்டும். அது சொன்னால் புரிய மாட்டேங்குது. இப்போவும் இவங்க ரெண்டு பேர் இந்த மாதிரி சண்டை போட்டுக்கிறாங்க. என் பாப்பா என் மாஹிதை விட்டு கொடுத்தாலும் பார்த்தீங்கன்னா இது நிற்கிறான் பாரு பையப்புள்ள, அவன் நிற்க கொஞ்சம் கூட இதே பண்ண மாட்டேங்கிறான். அவன் கேரே பண்ண மாட்டேங்கிறான் பையன். பாருங்க எப்படி போகிறான் பையன் மேலே கோவம் போல இது. அவன் அயான் இந்த போகிறான் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என் பாப்பா கூப்பிடலாம், அயான் பையனை கூப்பிடலான்னு பார்த்தா சரி என் மாஹிதா பார்த்தீங்கன்னா அப்பா எங்கேப்பா வந்து கேட்டுச்சு. இல்லை பாப்பா, நான் அயான் அவன் தம்பியை கூப்பிட்டு போகலான்னு வந்தேன். சரி வாப்பா, அவனுக்கு சாப்பாடு வச்சுருக்கேன். என்னப்பா கேட்டால் ஸ்கூலில் இன்றைக்கி சாம்பார் சாதமும் அவிச்ச முட்டை குத்துக்கிறாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா சுண்டல் குத்தாங்கப்பா, நீ சாப்பிட்டுக்கோ வீட்டில் போய் சொன்னேன். அது பாப்பா சொல்லிச்சு. ஏன்பா நீ சாப்பிடல கேட்டால் இல்லைப்பா, அம்மா பார்த்தீங்கன்னா வீட்டில் மக்ரூனி செஞ்சிச்சு மத்தியானம் லஞ்சுக்கு, அதான் சாப்பிட்டேன். உன் ஞாபகமாக வந்துச்சு, நீ தான் கேட்ட இல்லை ஸ்கூல் சாப்பாடு ஒரு நாள் வாங்கினு வா சொல்லி, அதான் உனக்காக வாங்கி வச்சுருந்தேன் சொல்லி இவ்வளோ சாம்பார் சாதம் வேறு லெவலாக இருந்துச்சு. அந்த சாம்பார் சாதம் சாப்பிட்ட அப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்கூல் ஞாபகம் தான் வந்துச்சு. ஏன்னா நான் ஸ்கூல் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் ஒயிட் ரைஸ், இந்த சாம்பார் சாதம், சுண்டல், அவிச்ச முட்டை அந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க. நான் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு ஒரே ஒரு நாள் தான் அவிச்ச முட்டை கொடுப்பாங்க. அதே மாதிரி தான் சுண்டல், ஒரு வாரம் சுண்டல், ஒரு வாரம் அவிச்ச முட்டை, வாரத்துக்கு ஒரே ஒரு நாள் தான் கொடுப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா இப்போது வாரத்துக்கு 5 நாளும் முட்டை போடுறாங்க. ஆனால் சுண்டல் வாரத்துக்கு 2 நாளும் ஒரு நாள் தான் போடுறாங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கூல் சாதம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலாக இருந்துச்சு, செம்ம சூப்பராக இருந்துச்சு. என் மாஹிதா சொல்லுவோம் பாருங்கள், என்னப்பா கொடுத்த அப்பாக்குன்னு. என்ன சாப்பாடு இது? சாம்பார் சாதம். அப்புறமா சாப்பாடு, வேற அது மட்டும் கொடுத்துச்சு. ஆனால் நான் வீட்டில் வந்து தான் சாப்பிட்டேன். என் மாஹிதா பாப்பா பார்த்தீங்கன்னா 4:30 மணிக்கு தான் ஸ்கூல் முடியுது. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா லஞ்சு நான் வீட்டில் சாப்பிடல. வீட்டில் என்ன சமைச்சாங்க பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சிக்கன் செஞ்சாங்க இன்றைக்கி. ஏன்னா எனக்கு சிக்கன் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி இன்னொன்று பார்த்தீங்கன்னா சிக்கனுக்கு அதுக்கு இது வீட்டில் சாம்பார் எதுவும் இன்றைக்கி செய்யலை, ஒயிட் ரைஸ் செஞ்சு எனக்கு மோர் சோறு சாப்பிட்லான்னு ஆசை. இது தயிர் சோறு, தயிர் வாங்கி வச்சுருந்தாங்க, தயிர் கலந்து சாப்பாடு சாப்பிட்டு அது தொட்டுக்கு பார்த்தீங்கன்னா சிக்கன் சாப்பிட்டேன். சாரி, நான் சாப்பிடல, வீட்டில் செஞ்சுருந்தாங்க. நான் பார்த்தீங்கன்னா அந்த சாம்பார் சாதம் கொடுத்தாங்க, அதுவும் அந்த ஸ்கூல் சாப்பாடு தான் சாப்பிட்டேன். என் பாப்பா மாஹிதா பார்த்தீங்கன்னா தயிர் சாதமும் அது தொட்டுக்கு சிக்கன் தான். நான் தான் ஊட்டி விடுவேன் டெய்லி என் பாப்பாவுக்கு ஸ்கூலில் வந்து வந்துச்சுன்னா. ஏன்னா என் பொண்ணு மேலே அவ்வளோ அன்பு எனக்கு. என் அயான் பையன் பாருங்க அங்கே. அயான் இந்தாடா இந்த சாக்லேட்டு. என் மேலே செம்ம கோவமாக்குறான் பையன் பார்த்தீங்கன்னா, செம்ம கோவத்தில் கோவம். அவனுக்கு இந்த வயசில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கோவம் வருது. அவன் அந்த மாதிரி வளர்ந்துட்டான் அவன். என் பொண்ணு பார்த்தீங்கன்னா அன்பானவன் என் பொண்ணு. அப்பானா அவளுக்கு அவ்வளோ உசுறு. என்ன பாப்பா, யார் உனக்கு ரொம்ப பிடிக்கும் பார்? என் பொண்ணு. நான் எவ்வளோ தான் அடித்தாலும், எவ்வளோ தான் எவ்வளோ கோவப்பட்டாலும் அப்பா என் பக்கத்தில் தான் வந்து உட்காரேன் பாப்பா என் பொண்ணு. அந்த மாதிரி ஏன்னா அவ்வளோ பாசம் அவ்வளோ மேலே அவ்வளோ அன்பு இருக்குது என் பாப்பா மேலே. யார் யாருக்கு உங்கள் பொட்டை பிள்ளைங்கன்னா ரொம்ப பிடிக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். என் பொண்ணு தான் எனக்கு ஃபஸ்ட்டு உயிர். என் பொண்ணு எப்படி இது அப்பா உதயமா? அயான் அப்பா தெரியும் அப்பாவுக்கும். என் பையன் அதான் சொன்னேன்னே கோவமாக்குறாரு, அவன் வரமாட்டான். அவன்
அவன் கீழே அவன் பாருங்க செம்ம கோவமாக்குறான் வரமாட்டான். அவன் வந்து கோபமா இருக்கல. எனக்கு அடிக்கிறான் அவன். எதுக்கு மாடிக்கிறான் அவன்? இல்ல ஆ இவன் அடிச்சு ஜுரம் தான் வருது எனக்கு. அவன் அடிச்சா உனக்கு ஜுரம் வருதா? ஆமா. நீயும் அடிக்கணும் அவனை. அடிக்காத பாப்பா, உன் தம்பி தான் அடிக்காத சரியா? அவன் அடிச்சா கம்முன்னு நின்று, இல்லைன்னா என்கிட்ட சொல்லு, நான் அடிக்கிறேன் சரியா? எப்போ உனக்கு அடிச்சான் அவன்? இப்போதான் அடிச்சான். இப்போ அடிச்சானா அவனா? இதுடா டேய், எதுக்கு அடிச்சான் அவனை? அவன் ஒன்றும் பேச மாட்டேங்கிறான். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஸ்கூல் சாப்பாடு பிடிக்குன்னா எஸ்ன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்க. கமெண்ட்ஸ் பண்ணுங்க. ஸ்கூல் சாப்பாடு பிடிக்குன்னா எஸ்ன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்க. ஸ்கூல் சாப்பாடு பண்ணுனா எஸ் கமெண்ட்ஸ் பண்ணுங்க. என் பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா சரியா தமிழ் இப்போ தான் பேசுது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். எங்க அப்பா இல்ல நமாஸ்க்கு போறாங்க, அறிவு போறாங்க எல்லாம். நான் அறிவுக்கு போகல, ஒன்லி நமாஸ் மட்டும் தான் போவேன். நமாஸ்க்கு போறாங்க, அர்பியா பாப்பா மட்டும் வேலைக்கு போறாங்க, தூங்குறாங்க, தூங்கிட்டு வேலைக்கு போறாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒர்க்கில் பார்த்தீங்கன்னா செம்ம ஹார்ட் இன்னைக்கு ஒர்க்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் மார்க்கெட் பூ மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா என் ஒர்க்கு பார்த்தீங்கன்னா பூ மார்க்கெட்டில் தான் மாலை கட்டுற வேலை தான் இந்த. என்ன ஆச்சு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஃபுல்லாக வெயில்னால நான் நிற்கிற இடத்துலலாம் ஷீட்டுங்க, அதாவது இந்த டக்கர் ஷீட்டுங்க சொல்கிறாங்க, இரும்பு ஷீட் அந்த மாதிரி போட்டுக்கிறாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வெயில் சூட்டால் மொத்தம் பார்த்தீங்கன்னா சூடால் மொத்தம் உடம்பு ஹீட் ஆகி ரொம்ப பிஜாகிடுது, அப்படியே கேர் ஆகிடுது இப்போ எல்லாம் எனக்கு. ஏன்னா ஃபஸ்ட்டு மாதிரி இல்லை, இப்போ எல்லாம் ரொம்ப எனக்கு கேர் ஆகுது. என்ன பண்ண தெரியல, கடவுள் தான் காப்பாற்றணும். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட நான் முடிக்கிறேன். என் பையன் பார்த்தீங்கன்னா என் மேலே கோச்சிக்கிட்டு போகிறான். பை சொல்கிறேன், அவன் பேச மாட்டேங்கிறான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே பாய், பை பண்ண.